Praise the Lord. Praise the Lord to everyone. எல்லாருக்கும் praise the Lord. God is good. கர்த்தர் நல்லவர். Once again I thank you for pastors and giving me this opportunity to share the word of God. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த பாஸ்டர்களுக்கு எனக்கு நன்றிகளை நான் செலுத்துகிறேன். God is good. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Hallelujah. Let us sit with an attitude of prayer. Holy Spirit God, you speak to me. Surely the Spirit of God will speak. ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கள் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. Hallelujah. 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 And this is the subject which God has given in my heart. இந்த தலைப்பை ஆண்டவரின் இருதயத்தில் கொடுத்திருந்தார். Know the season and know the time. அந்த காலத்தையும் சமயங்களையும் நீங்கள் அறியுங்கள். This is end time. இது கடைசி காலம். This is end time. இது கடைசி காலம். And his coming is very soon. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. And he has given many signs in the Bible through his word. வேதாகமத்தில் அவருடைய வசனத்தின் மூலமாக நிறைய காரியங்களை நமக்காய் அவர் சொல்லி இருக்கிறார். So the church should be alert. ஆகவே சபை எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். The church should be awake. சபை தயாராய் இருக்க வேண்டும். And the church should be like a watchman. சபை ஒரு வாட்ச்மேனை போல இருக்க வேண்டும். Because we are called people. நாங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். We have been separated by God. நாம் எல்லாரும் தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். God has called us with a purpose. நாம் ஒவ்வொருவரும் தேவன் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். Without purpose God will not do anything. கர்த்தர் ஒரு நோக்கத்தை இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். So we are a special people. ஆகவே நாங்கள் எல்லாரும் ஒரு விசேஷமானவர்கள். We are a peculiar people. நாங்கள் எல்லாரும் தனித்துவம் பட்டவர்கள். We are not like the worldly people. நாங்கள் உலகத்தார் போல அல்ல. This is God's choice. We are God's choice. கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிற நாம் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are God's selection. நாங்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are God's selection. நாம் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are brought into his marvelous light. ஆண்டவருடைய ஒளியின் இடத்துல நாங்கள் கொண்டு வர அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். His kingdom. அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Kingdom of the darkness. இருளில் இருந்து. We are not in the kingdom of darkness. நாம் இருளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. But we are in the kingdom of God. ஆனால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். And our work is to glorify his name. நம்முடைய நோக்கம் அவரை உயர்த்த வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவருடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் இருக்க வேண்டும். That is the work that God has given us. அதுதான் நமக்கு கொடுத்த வேலையாய் இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. God is with us. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். Emmanuel, God is with us. இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். He will not leave us nor he will forsake us. நம்மை விட்டு விலகவும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். He is a promise keeping God. அவர் வாக்குத்தத்தம் உள்ள தேவன். He is a faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். Hallelujah. Hallelujah. So let us be alert. ஆகவே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். If we say we love him, நாங்கள் அவரை நேசிப்போம் என்று சொல்வோமானால் then we should obey his commandment. நாம் அவருடைய கற்பனைகளை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Hallelujah. Hallelujah. If we say we love him, ஆண்டவரே நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது then we should obey his commandment. அவருடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. When we see globally what's happening all around the world, இந்த உலகத்துல நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை நாங்கள் நன்றாய் கூர்ந்து கவனிக்கும் பொழுது we see what is happening, what is written in the Bible. It's happening now globally, locally, வேதாகமத்தில் என்ன எழுதி இருக்கிறதோ அது அப்படியாகவே நிறைவேறிக் கொண்டு வருகிறது. Very clearly, church. சபையை நன்கு தெளிவாக அந்த காரியம் வேதாகமம் சொல்லுகிறது. In 1 Thessalonians, 1 தெசலோனிக்கேயர் chapter 5, 5ஆம் அதிகாரம் from verse 1 to 3. 1 3 வசனங்கள். Yes. 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 That's all. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So very clearly it is written. தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. But concerning the times and the season, brethren, you have no need that I should write to you, Paul says. பவுல் சொல்லுகிறார், சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு நான் எழுத வேண்டுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். For you yourself know perfectly that the day of the Lord
so comes as a thief in the night. இருளிலே திருடன் வருகிறது விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். And why does the thief is coming? ஏன் திருடன் வருகிறான்? He comes to take the valuable things. நல்ல விலையேற பெற்ற காரியங்களை அவன் திருடிக்கொள்ள He வருகிறான். will not come just to take a cloth or any vessels. அங்கே தேவையில்லாத காரியங்களை எடுக்க திருடன் வருவதில்லை. But the thief is coming to take the value like gold and silver and money. திருடன் வரும்பொழுது விலையேற பெற்றங்கள் தங்கங்கள் நகைகள் பணங்களை எடுக்க வருகிறான். So even Jesus is coming to take us. We are valuable in his sight. We are very precious in his sight. அதே போலதான் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது விலையேற பெற்ற நம்மையும் கூட அவருடைய பார்வையில விலையேற பெற்ற நாமையும் கூட எடுத்துக்கொள்ள வருகிறார். So the word of God says, when they say peace and safety, sudden distraction comes upon them as a labor pains upon a pregnant woman, and they shall not escape. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதி ஆளவருக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பு போவதில்லை. How much we should be alert, எவ்வளவாய் நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், how much we should be awake, நாங்கள் எவ்வளவாய் விழிப்போடு செயல்பட and வேண்டும். we should be in Jesus Christ. நாம் எல்லாரும் இயேசுவுக்குள்ளாக இருக்க வேண்டும். Now the thing that is happening, the earthquake, in the month of June, 10 earthquake took place. சுற்றி பார்க்கும் பொழுது 10 நிலநடுக்கங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்கிறது. ஜூன் மாதத்துல major earthquake came. பெரிய விதத்துல அந்த earthquake நடந்திருக்கிறது. They never expected that. இந்த நிலநடுக்கத்தை குறித்து அவர்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. Philippines they did not expect. பிலிப்பைன் தேசத்துல அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. Venezuela they did not expect. வெனிசுலா தேசத்துல அவர்களும் நிலநடுக்கத்தை எதிர்பார்க்கவில்லை. China they did not expect. ஜப்பானும் சைனாவும் கூட இந்த நிலநடுக்கத்தை எதிர்பார்க்கவில்லை. Enjoying the life. அவங்க சந்தோஷமாய் அவர்களை வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். சடுதியாய் 7 point is more than 7 point. 7 புள்ளிக்கு விதமாக பெரிய எர்த்குவேக் அங்க வந்தது. They were not ready for that. அவர்கள் அந்த எர்த்குவேக் அவர்கள் தயாராக இல்லை. Church, are we ready? சபையே நீங்கள் தயாரா? Are you awake? நீங்கள் விழிப்போடு இருக்கிறீர்களா? Are you in prayer? நீங்கள் ஜெபத்தில் இருக்கிறீங்களா? Are you in Jesus Christ? நீங்கள் இயேசுவுக்குள்ளாக Are இருக்கிறீர்களா? you obeying the commandment of நீங்கள் God? வேதத்தின் படி நடக்கிறவர்களா இருக்கீங்களா? Are you like a watchman? நீங்கள் வாட்ச்மேனை போல நீங்கள் காணப்படுகிறீர்களா? The Bible says every prophecy of the word will come to pass. வேதாகம் சொல்லுகிறது ஒவ்வொரு தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It will come to இது pass. நிறைவேறித்தான் ஆகும். 100%. 100% Heaven நிறைவேறித்தான் and earth ஆகும். shall pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போகும். But not his word. அவருடைய வார்த்தை ஒழிவதில்லை. We are church. நாங்கள் சபையாய் We are the காணப்படுகிறோம். body of Christ. நாங்கள் தேவனுடைய சரீரமாய் We are the இருக்கிறோம். member of Christ. நாங்கள் தேவனுடைய சரீரத்தில் ஒவ்வொரு We should அவயவங்களுமாய் be இருக்கிறோம். alert. நாங்கள் தைரியமாய் எச்சரிக்கையாய் We காணப்பட have to வேண்டும். be in Jesus நாங்கள் Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க Not வேண்டும். out of Jesus நாங்கள் இயேசுவுக்கு Christ. வெளியே காணப்படக்கூடாது. Not in the world. நாங்கள் உலகத்துல But காணப்படக்கூடாது. in Christ. நாங்கள் இயேசுவுக்குள்ளாக இருக்க Because வேண்டும். we are called people. ஏனென்றால் நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள். We have been chosen by God. ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் தெரிந்து The கொள்ளப்பட்டவர்கள். word of God says, என்னென்ன வார்த்தை it's சொல்லுகிறது? not you, but I have chosen you நீ அல்ல நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் to சொல்லுகிறது. be fruitful. அவருக்காக கனி கொடுக்க. Are we fruitful? நாங்கள் கனி கொடுக்கிறவர்களா The இருக்கிறோமா? Bible says, as a woman when she's in the labor pain, she cannot escape the pain. Even the people cannot escape the dangerous, the disaster that is coming on the earth. வேதாம் சொல்லுகிறது கர்ப்பவதி வேதனை வரும் பொழுது அவள் அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. You all must have seen the news. நீங்கள் செய்திகளை பார்ப்பீர்கள். Their building, their property, their gold, silver, even the dear ones, near ones, all were dug inside. பெரிய மண்டபங்கள், பெரிய பில்டிங்ஸ், ஒவ்வொரு நபர்களும் எல்லா விதமான காரியங்களும் அங்கே பூமிக்கு உள்ள போய்விட்டது. But we are special people, church. நாங்கள் எல்லாரும் ஸ்பெஷலா இருக்கிறோம். That will be not a portion. நாங்கள் போஷன் அல்ல. If we are in Christ, நாங்கள் இயேசுக்குள்ள God இருக்கும்போது has already promised. இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி நமக்கு If ப்ராமிஸ் 1,000 பண்ணியிருக்கிறார். fall your left உன்னுடைய வலது பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும் and 10,000 at your right உன்னுடைய இடது side, பக்கத்துல 10000 பேர் it விழுந்தாலும் will not come அது near உன்னை you. அணுகாது. It will not come near அது you. உன்னை அணுகாது. This is God's promise. இது தேவனுடைய வாக்குத்தத்தம்.
God is faithful. ஆண்டவர் உண்மையுள்ளவர். God is true. ஆண்டவர் உண்மையுள்ளவர். He gives more important His word than His name. அவருடைய நாமத்தை குறித்தும் அவருடைய வார்த்தை குறித்தும் மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறார். But those who are in Jesus Christ. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறார்களோ, Amen. Amen. Hallelujah. Hallelujah. He has already said, I will protect you. ஆண்டவர் சொன்ன நான் உன்னை பாதுகாப்பேன். I'll be with you. நான் உன்னோடு கூட இருப்பேன். But we have to be in Jesus Christ. நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கும் We பொழுதுதான், have to abide in Him. நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கும் His word பொழுதுதான், should abide in us. அவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நடக்கும். You know things that are, if you see it, Matthew 24, மத்தேயு 24 7th verse. 7ஆம் வசனம். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். It's written already. It's a prophecy. இது வாக்குத்தத்த வசனம். And this is the starting of sorrow. It is written in verse 8. All these are the beginning of sorrows. 8வது வசனத்துல இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So how much we should be alert, church? நாங்கள் எவ்வளவாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் சபையே. How much we should be awake in spirit? எவ்வளவாய் நாங்கள் ஆவியில உற்சாகமாய் விழிப்போடு காணப்பட வேண்டும். Completely led by Holy Spirit. நாங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். Controlled by Holy Spirit. ஆவியானவருக்குள்ளாக நாங்கள் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்க வேண்டும். அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள நாங்கள் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Are we ready, church? நாம் தயாரா இருக்கிறோமா சபையே? The Spirit of God is asking. It's not me or not I. நான் அல்ல, ஆவியானவர் இந்த கேள்வியை கேட்கிறார். You have to answer the Holy Spirit. நீங்கள் ஆவியானவருக்கு நீங்கள் உங்களை பதிலை சொல்ல வேண்டும். Where are you? நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள்? Where are you? எந்த இடத்துல Today இருக்கிறீர்கள்? the Holy Spirit is asking. ஆவியானவர் கேள்வியை கேட்கிறார். Are you obeying my commandment? நீ என்னுடைய வேதாகமத்தின் நான் சொல்ல வார்த்தையை Are you aware? கீழ்ப்படிகிறாயா? Are you praying? நீங்க ஜெபிக்கிறீங்களா? Are you praying? This is a commandment of Jesus. Pray இது without ceasing. இயேசுவுடைய வார்த்தை இது. நீங்கள் எப்பொழுதும் விழிப்போடு இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். We have to pray. நாங்கள் ஜெபிக்க வேண்டும். We cannot make no excuses in God's kingdom. இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ள சாக்கு போக்கு கிடையாது. No, not at all. சாக்கு போக்கே இல்லை. Because he is ready to do everything and anything for you. அவர் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் உங்களுக்காய் செய்ய தயாராய் இருக்கிறார். Is there anything hard for me? ஆண்டவர் சொல்ல எனக்கு ஏதாவது கடினமா இருக்கிறதா? Where there is no, he will open the way. வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டாக்குகிற What தேவன். seems impossible for is possible with God. நம்மால முடியாத காரியம் தேவனால கூடும். But our desire, what is our desire? நம்முடைய ஆசை என்ன? What is in our heart? நம்முடைய இருதயத்துல காணப்படுகிறது என்ன? God sees our heart. நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். According to that only he will deal. அதை பார்த்து தான் தேவன் செயல்படுவார். If we make excuses and sit, he will not do anything. நீங்கள் சாக்கு போக்கை சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருப்போமானால் அவர் செய்ய மாட்டார். If you have a desire to come in the presence of God, நம்முடைய இருதயத்துல தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வர வேண்டும் என்று ஆசை இருக்கும் பொழுது, if you have a desire to obey the commandment of God, God will help. அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். The Spirit of God is there to help us. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். He is a helper. அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். We are not orphan in this wicked world. இந்த உலகத்தில், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் அனாதைகள் அல்ல. Holy Spirit is there. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். He will help us. அவர் நமக்கு உதவி செய்வார். With our own effort also we cannot do anything. நம்முடைய சுய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. I pray. நாங்கள் ஜெபிக்கலாம். I say, Lord, I cannot do with my own effort. My desire is to obey thy commandment. என்னுடைய சொந்த முயற்சியில நான் ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவேன். Help me. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுவேன். Help me, Holy Spirit. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கள். I want to obey your commandment. நான் உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். I want to be in you, Jesus. ஆண்டவரே நான் உமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. I cannot take one step without you. உங்களை நீங்க இல்லாமல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. I cannot raise my hand without your help. கரங்களை கூட உம்முடைய உதவி இல்லாமல் உயர்த்த முடியாது. Every second I want to depend upon you, Holy Spirit. எல்லா நொடிகளும் உமக்குள்ளாக உமக்காக நான் உம்மை சார்ந்து இருக்க வேண்டும். The Spirit of God will help. கட்டாயமாய் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹalleluya. He is a good God. அவர் நல்ல தேவன். Loving God. அவர் அன்புள்ள தேவன். He is very so gentle. அவர் ரொம்ப ஜென்டிலான ஒரு தேவன். Full of
of love and compassionate. அவருடைய மனதுருக்கம் அன்பை நிறைந்தவராய் இருக்கிறார். He is always there to ready to help us. அவர் நமக்காய் தயாராய் நமக்கு உதவி செய்ய When தயாராய் he did not இருக்கிறார். spare his own son, what all will he do for அவருடைய us? சொந்த குமாரனை நமக்காய் கொடுக்க இருக்கும் பொழுது மற்ற காரியங்களை கொடுக்காதிருப்பது எப்படி? He left the throne, அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். left everything, அவர் எல்லாவற்றையும் நமக்காய் விட்டு வந்தார். and then he said, ask, it shall be given unto நீ you. கேளு உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். What are you asking? நீங்க என்னத்தை கேட்கிறீர்கள்? What are you knocking? என்னத்தை நீங்கள் தட்டிக் கொண்டு What இருக்கிறீர்கள்? are you searching? என்னத்தை நீங்கள் தேடிக் கொண்டு இருக்கிறீர்கள்? According to that only the things will take place. என்னென்ன காரியங்கள் நீங்க செய்கிறீர்களோ அதன்படித்தான் உங்களுக்கு காரியங்கள் நடக்கும். If you have a desire, உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? surely he will help. ஆண்டவர் கட்டாயமா உங்களுக்கு உதவி செய்வார். See, when the judgment is coming on the earth, உலகத்துல நியாய தீர்ப்பு வரும் பொழுது, when the judgment is coming in the earth, இந்த உலகத்துல நியாய தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. like in Japan, China, Venezuela, in all places, even use earthquake is coming, flood is coming. சைனா, ஜப்பான், வெனிசுலா இந்த மாதிரி இடங்களில அங்க நிலநடுக்கங்கள், அங்கே நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. When we see this, இதெல்லாம் பார்க்கும் பொழுது we should take a lesson from that. நீங்க இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். We should not think, no, they were sinners, so the punishment and the judgment of God is coming upon அவர்கள் them. பாவிகள், ஆகவே அவர்களுக்கு இந்த ஆண்டவருடைய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லக்கூடாது. No, we should not take it like that. அப்படியாக நாங்கள் சொல்ல முடியாது. But we should be more alert, நாங்கள் இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும். more praying, இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். cling to God, இன்னும் அதிகமாய் தேவனோடு இணைந்திருக்க cling வேண்டும். to God. இன்னும் அதிகமாய் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். ஹalleluya. More and more we have இன்னும் must அதிகமாய் closer அதிகமாய் to அதிகமாய் God. தேவனோடு நாங்கள் நெருங்கி இருக்க வேண்டும். Because there's no protection on this earth. இந்த உலகத்தில் அதை Anywhere. தவிர நமக்கு வேறு பாதுகாப்பு இல்லை. No one can preserve us நம்மை யாரும் பாதுகாக்க முடியாது except God. ஆண்டவரை தவிர. If you read Isaiah 26:9, ஏசாயா 26:9, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் காலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்பொழுது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். yeah, when the judgment of God is coming on the earth, the righteous, the righteous, they will learn. The people of the earth and even the believers and the non-believers, they will learn the righteousness of God. உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தின் பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய நீதியை அவர்கள் They கற்றுக்கொள்வார்கள். will come to know அவர்கள் அறிந்து கொள்வார்கள். there is a true God. அங்கே தேவன், உண்மையான தேவன் There is ஒருவர் a உண்டு. God. தேவன் ஒருவர் உண்டு. He's shaking the earth. அவர் இந்த உலகத்தை அசைத்துக் There கொண்டிருக்கிறார். is a real God. உண்மையான தேவன் A ஒருவர் உண்டு. true God is there. தேவன் உண்மையான தேவன் உண்டு. They will learn righteousness. இதை பார்த்து அவர்கள் நீதியை We should கற்றுக்கொள்வார்கள். come more closer to இன்னும் God. அதிகமாய் தேவனோடு நெருங்கி வர வேண்டும். Don't think that they are sinners. They are sinners. அவர்கள் பாவிகள் என்று நினைக்க கூடாது. But we should take some lesson if we are alive. நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். They were questioning some this thing to Lord Jesus Christ. Luke 13. இந்த வார்த்தைகளை இயேசுவிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் கேள்வியை. லூக்கா 18. There were present at the season some who told him about the Galileans whose blood Pilate had mingled. 13. Who mingled with the sacrifice. And Jesus answered and said to them, do you suppose that these Galileans were worse sinners than all other Galileans because they suffered such things? I tell you, no. But unless you repent, you will all likewise perish. லூக்கா 18 1 4 வசனங்கள். Luke 18. No, 13, sorry. லூக்கா 13 Yeah. 1 4. You read.
Yes, praise the Lord. Praise the See, Lord. there was a governor, he was harsh, Pilate. You know, during sacrifice, he killed some Galileans and mixed the blood in the sacrifice. இங்கே பிலாத்து மிகவும் கொடிதாய் அங்கே இருக்கிற கலிலேயர்களை கொன்று அவர்களுடைய ரத்தத்தை அங்கே பலிகளோடு வைப்பான். So these people are asking Lord Jesus Christ. இவர்கள் இயேசுவிடத்தில் கேள்விகளை கேட்கிறார்கள். So do you suppose that these Galileans were worse sinner than all other Galileans because they suffered such thing? மற்ற எல்லா கலிலேயர்களை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ என்று கேட்டார். But what did Lord Jesus say? அந்த இயேசு கிறிஸ்து என்ன பதில் I சொல்லுகிறார்? tell you no, he said. நான் சொல்லுகிறேன் இல்லை. But unless you repent, நீங்கள் happen to us also, the word of God says. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால், Yeah, then fourth also. அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ என்று கேட்டார். Very clearly, if the punishment has come upon them, we think like, oh, they are more sinner, I am okay, nothing is happening to me. No, Lord Jesus saying, unless you repent. மற்றவர்களுக்கு ஒரு காரியம் நடக்கும் பொழுது அவர்கள் குற்றவாளிகள், ஆகவே அவர்கள் தண்டனை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். Amen. Amen. Daily we have to repent. நாம் மனம் திரும்ப வேண்டும். We have to pray. I pray daily. நான் தினமும் ஜெபிக்கிறேன். I say, God, let the spirit of fear of God come and rest upon me. ஆவியானவரே, நீங்க தைரியத்தின் ஆவியானவரே என்னில் இறங்கும் என்று ஜெபிப்பேன். Fear of God should be in us. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். We should pray. நாங்கள் ஜெபிக்க வேண்டும். We should ask God. தேவனிடத்தில் கேட்க வேண்டும். Let the spirit of fear of God be in me. தேவனுக்கு பயப்படுகிற ஆவி நமக்குள் காணப்பட வேண்டும். Every step I take, ஒவ்வொரு அடிகளும் நான் எடுக்கும் பொழுது I should acknowledge him. நான் தேவனை வெளிப்படுத்த வேண்டும். Fear should be in us. அந்த பயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். Hallelujah. 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 We should repent. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். Knowingly, unknowingly, anything. தெரிந்தோ தெரியாமலோ எது வேணாலும் செய்திருக்கலாம். We should ask God, forgive me. தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னை மன்னியுங்கள். He is ready to அவர் forgive. நம்மை மன்னிக்க தயாராய் இருக்கிறார். He is faithful in forgiving. அவர் மன்னிக்கிறதுல தயவுள்ளவராய் இருக்கிறார். He is a good God. அவர் நல்ல தேவன். He is waiting. அவர் காத்து கொண்டிருக்கிறார். He is waiting for அவர் us. காத்து கொண்டிருக்கிறார் நமக்காக. My child will come to me. என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன் என்னிடத்தில் வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகள் என்னிடத்தில் வருவாள் என்று காத்து கொண்டிருக்கிறார். நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நமக்காய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் காலம் இருக்கிறது சபையே. There's a season and climate for everything. ஒவ்வொன்றுக்கும் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் காலத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். A time to born, இந்த உலகத்தை பிறக்க ஒரு காலம் உண்டு, மரிக்க ஒரு காலம் உண்டு. a time to laugh, இந்த உலகத்துல அன்பு கூற காலம் உண்டு, a time to cry, அழ காலம் உண்டு, a time to scatter, எல்லாவற்றையும் தூக்கி எறிய காலம் உண்டு, a time to gather, எல்லாவற்றையும் சேர்க்க ஒரு காலம் உண்டு. There is a time for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. Hallelujah. 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 So God has a time for us also. நம்மை குறித்து கூட தேவனுக்கு ஒரு காலம் உண்டு. So let us be ready always 24/7. ஆகவே 24 மணி நேரமும் நாங்கள் தயாராய் இருக்க வேண்டும். Lord, give me the grace. ஆண்டவரே தயவாய் என்னிடத்தில் உம்முடைய கிருபை தாரும். I don't want to go to hell. ஆண்டவரே நான் நரகத்தை நோக்கி போக விரும்பவில்லை. I don't want to be in the hand of antichrist. The antichrist அந்திகிறிஸ்துவுடைய கரங்களில் நான் போக விரும்பவில்லை. Now sometimes we cannot tolerate little pain also in our body. நம்முடைய சரீரத்தில் ஒரு சிறு ஒரு வலியை கூட நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. But the book of Revelation says many things about the antichrist. ஆனால் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது அந்திகிறிஸ்து குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. He will torture. அவன் எப்படியாய் நம்மை துன்புறுத்துவான். He will terminate. அவன் நம்மை எப்படியாய் ஆளுகை செய்வான். If you want to die also, the Bible says that death, the spirit of death will go away from them. இந்த இடத்துல வேதாகமம் சொல்லுகிறது நீ மரிக்கும் பொழுது அந்த மரணத்தின் they want to commit suicide but they cannot. அவர்கள் அங்கே தற்கொலைக்கு நேராய் கடந்து செல்வார்கள், அவர்களால் முடியாது. The death will run away. அந்த மரணம் அவர்களை விட்டு ஓடி போகும். They will be in the hand of antichrist. அவர்கள் அந்த பிசாசுடைய கரங்களில் அவர்கள் இருப்பார்கள். Extreme church. அந்த இடத்துல மிகுந்த உபத்திரவம் காணப்படும். Once I was reading the book of Revelation. ஒரு முறை நான் வேதாகமத்தை வெளிப்படுத்தல் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே இந்த பிசாசின் கரங்களுக்குள்ள யாரும் போய்விடக் கூடாது என்று ஜெபித்தேன். ஆண்டவரே கிருபையா இறங்கும் என்று ஜெபித்தேன். ஆண்டவரே கிருபையா இறங்கும் என்று ஜெபித்தேன். ஆண்டவரே இது கிருபையின் காலமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே நீர் மன்னிக்கிற தேவன். Here I am standing in the gap.
ஆண்டவரே நான் இங்கே திறப்புல நிற்கிறேன், Please have mercy. ஆண்டவரே தயவா இறங்கும் என்று Let the ஜெபித்தேன். gospel reach to ஆண்டவரே them. இந்த சுவிசேஷ வசனம் எல்லாருக்கும் Let them செல்லட்டும். have the knowledge of ஆண்டவரே Jesus ஒவ்வொரு Christ. ஜனங்களும் இயேசுவை அறிகிற அறிவு He வரட்டும். died on the cross. ஆண்டவரே நீர் சிலுவையில் மரித்த He காரியம் shed his தெரியப்படும். blood for us. உம்முடைய ரத்தத்தை அவர்களுக்காய் நீ சிந்தினதை அவர்கள் Have அறிய வேண்டும். mercy, Lord. ஆண்டவரே கிருபையா இறங்கும் என்று It will be ஜெபித்தேன். extreme church. ஜனங்களே அந்த காரியம் மிகவும் உபத்திரவ காலம், மிகுந்த கொடுமையா இருக்கும். Unbearable. அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கொடுமையின் Now காலம். is the time. இதுதான் சமயம். Let us come closer to Jesus இந்த Christ. நேரத்துல நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு இயேசுவிடத்தில் வர வேண்டும். Let us pray. நாங்கள் ஜெபிப்போம். Let us repent. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். Let us ask forgiveness. நாங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்க He is a வேண்டும். good God. அவர் நல்ல தேவன், Forgiving. அவர் மன்னிக்கிற தேவன். Hallelujah. Hallelujah. He loved us with an eternal love. அவர் அந்த நித்திய அன்போடு தான் நம்மை நேசிக்கிறார். Hallelujah. ஹalleluya. We believe we will be a special church. நாங்கள் நம்ப வேண்டும், நாங்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு சபையாய் காணப்படுகிறோம். None will be here in the earth during rapture time. I believe that. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், ஒருவர் கூட இங்க கைவிடப்படக்கூடாது. Amen. Amen. Hallelujah. 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 God is with us. ஆண்டவர் நம்மோடு கூட He இருக்கிறார். will never leave us nor forsake அவர் us. கைவிடுகிற தேவன் அல்ல, விட்டு விலகுகிற He தேவன் அல்ல. loves us so அவர் much. நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். Praise the Lord. Praise the Lord. He has given so many promises for us. நம்மிடத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை Said, கொடுத்திருக்கிறார். I'll go before you. நான் உனக்கு முன்பாக I'll செல்வேன், surround you. நான் உன்னை சுற்றிலுமாய் I will இருப்பேன், equip you. நான் உன்னோடு கூட இருப்பேன், I will empower you. நான் உனக்கு வல்லமையை I கொடுப்பேன், will encircle you. நான் உன்னை சுற்றிலுமாய் இருப்பேன், I will overshadow you. நான் உனக்கு மேகஸ்தம்பமாய் இருந்து நிழலாயிருந்து Nothing can பாதுகாப்பேன். touch us. உன்னை யாரும் தொட முடியாது. No wicked one can touch us. எந்த ஒரு துன்மார்க்கனும் உன்னிடத்தில் நெருங்க முடியாது. Hallelujah. Hallelujah. And I believe no sickness, no disease also நான் can touch our விசுவாசிக்கிறேன், body. எந்த ஒரு வியாதியும் யாருடைய சரீரத்தையும் தொட முடியாது. Because He is dwelling inside us. ஏனென்றால் அவர் நமக்குள்ள இருக்கிறார். He made our body sanctuary. அவர் நம்முடைய சரீரத்தை அவர் சர்ஜரி பண்ணி இருக்கிறார். He made our body His dwelling place. அவருடைய சரீரத்தை அவர் ஆளுகை செய்கிற ஒரு கூடாரமாய் வைத்திருக்கிறார். His tabernacle. நாம் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டியாய் And He says, காணப்படுகிறோம். who will destroy the temple? I will destroy them. யாரெல்லாம் சபையை கெடுக்கிறார், ஆலயத்தை கெடுக்கிறார்களோ அவர்களை நான் கெடுப்பேன் என்று வேதவசனம் Because He சொல்லுகிறது. is dwelling inside us. ஏனென்றால் நமக்குள்ளாக அவர் வாசம் Hallelujah. செய்கிறார். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Christ is inside us. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். He will take care. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் He கொள்வார். will protect us. அவர் நம்மை பாதுகாப்பார். He will preserve us. அவர் நம்மை பாதுகாப்பார். He will battle for us. அவர் நமக்காய் யுத்தம் The செய்வார். battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And very clearly if we see Luke 1:75. லூக்கா 1:75 வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சினி கொம்பை ஏற்படுத்தினார். Then we have to serve him. Maybe in Tamil it is 1:75. Luke 1:75. Yes. Amen. Hallelujah. Yeah. Very clearly, you know, this is what the word says in Luke 1:75. One second. In holinesses and righteousnesses before him all the days of our life we have to serve him. Hallelujah. அவருடைய பரிசுத்தத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். நாம் You can read 74 and 75. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சினிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருடைய வழிகளை 175, 74 and this is 2. Yeah. One second. Let me see if I'm. Yeah, Luke. Yeah. 74 and 75. It is written over here to grant us that we, being delivered from the hand of our enemies, might serve him without fear in holinesses and righteousnesses before him all the days of our life. அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீதியாய் நடக்க நம்மை அழைத்திருக்கிறார். And 74 also? 74 is different here.
நம்மை ரட்சிக்கும். That he would grant unto us that we being delivered, we being snatched out from the hand of the enemy, so that we may serve him without fear. அவருடைய அந்த பிசாசுடைய கரங்களிலிருந்து நம்முடைய எதிரிகளுடைய கரங்களிலிருந்து அவர் நம்மை தப்புவித்தார். ஏனென்றால் அவரை நாங்கள் சேவிக்கும்படியாக. Amen. Amen. Hallelujah. 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 So we are called people. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் So அழைக்கப்பட்டிருக்கிறோம். we have been separated. நாங்கள் எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். There is a plan for each and everyone under this ஒவ்வொருவரை roof. குறித்தும் தேவனுடைய நோக்கம் பெரிதாய் இருக்கிறது இந்த உலகத்துல. The word of God very clearly says in Ephesians 2:10. இந்த வேதாகம வசனம் எபேசியர் 2:10 10ஆம் வசனம். Yeah. We have been recreated in Jesus Christ to do the good work which he has already ordained, prepared before the foundation of the earth. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை குறித்து அவர் தேவனுடைய நோக்கம் பெரிதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Yes. There is a work அந்த வேலை இருக்கிறது. for each and everyone. நம் ஒவ்வொருவரை குறித்தும் வேலை இருக்கிறது. Each and everyone, all the ஒவ்வொருவரை youths, குறித்தும் தேவனுடைய நோக்கம் பெரிதாய் all the இருக்கிறது. elders, there is a work for each and உங்களுக்கு ஒரு everyone. வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். You cannot say no, I am not chosen. நான் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்று நீ சொல்ல முடியாது. But very clearly the Bible says, வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. hallelujah, Hallelujah. hallelujah, there is, God has already prepared. ஆண்டவர் ஆல்ரெடி நமக்காய் prepare பண்ணி வைத்திருக்கிறார். If we sit in the presence of God, God will reveal that plan to us. தேவனுடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது அது காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். So the word says in righteousness and in holiness. வேதாகமம் சொல்லுகிறது அவருடைய பரிசுத்தத்திலும் அவருடைய நீதியிலும் என்று He's saying, எழுதப்பட்டிருக்கிறது. as I am holy, you be holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று வேதம் The சொல்லுகிறது. great God, அந்த பெரிய தேவன், the almighty God, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், all powerful God, மிகவும் வல்லமையுள்ள the தேவன், creator of sun and moon, இந்த நட்சத்திரத்தையும் அந்த சூரியனையும் படைத்த தேவன், he is requesting his people, அவருடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, saying, I separated you நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். from all the people. இந்த உலகத்து ஜனங்களிலிருந்து உன்னை From the பிரித்தெடுத்திருக்கிறேன். world. இந்த உலகத்திலிருந்து உன்னை You பிரித்தெடுத்திருக்கிறேன். be holy. நீ பரிசுத்தமாய் இரு. You be holy. நீ பரிசுத்தமாய் இரு. For me, he's saying. எனக்கு அந்த வார்த்தையை சொன்னார். For me, you be holy, he's saying. எனக்காக நீ பரிசுத்தமாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Leviticus 20:26. Leviticus chapter 20:20. He's requesting his people, you know. உபாகமம் Leviticus. லேவியராகமம் என்ன வசனம்? 20:26. Chapter 20 verse 26. Not to be holy for anyone, but he's saying, for me you be holy. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. எனக்காக என்ன எடுக்கப்படும். எனக்காக, For me. நீங்கள் எல்லாரும் என்னுடையவர்களாய் இருக்கிறபடி. Yes. And you shall be holy unto me, for I the Lord am holy, and served you from other people, that you should be mine. மற்ற ஜனங்களை விட்டு நீங்கள் உங்களை பிரித்தெடுத்து நீங்கள் என்னுடையவர்கள். Yes. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. He's requesting his people, you know. அவருடைய ஜனங்களுக்கு அவர் தயவாய் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். Be holy. நீ பரிசுத்தமாய் இரு. எனக்காக நீ ஹோலியா இருன்னு சொல்றாங்க கர்த்தர். For me you should be holy. For me he's requesting. அவர் அங்கே தயவாய் நம்மை குறித்து சொல்லிக் Because he கொண்டிருக்கிறார். wants to work through you. உங்கள் மூலமாக அவருடைய வேலை செய்ய He விரும்புகிறார். wants to work. அவர் உங்கள் மூலமாக ஒரு காரியத்தை And if செய்ய we don't போகிறார். have a holy life, நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ how வேண்டும். can he work through us? எப்படி நாங்கள் பரிசுத்தம் இல்லாவிட்டால் எப்படி நமக்குள்ளாக அவர் வேலை செய்வார்? He's saying, I'm holy.
நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். He wants to do work. உங்கள் மூலமாய் ஆண்டவர் காரியங்களை செய்ய He wants போகிறார். to do great work. உங்கள் மூலமாய் சிறந்த ஒரு காரியத்தை செய்ய To show போகிறார். the principality of darkness. இந்த இருளின் அதிகாரங்களுக்கு முன்பாக ஒரு சிறந்த He காரியத்தை wants செய்ய to போகிறார். demonstrate His power. அவருடைய வல்லமை நம் மூலமாய் அவர் வெளிப்படுத்த He wants விரும்புகிறார். to demonstrate His wisdom. அவருடைய ஞானத்தை நம் மூலமாக செயல்படுத்த விரும்புகிறார். Through the church. சபை மூலமாக தான். We are the church. நாம் தான் சபையாய் இருக்கிறோம். I am the church. நான் சபையாய் I இருக்கிறேன். have to lead a holy life. நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். So that He can walk through me. அது மூலமாய் பரிசுத்தத்தின் மூலமாய் என் மூலமாய் அவர் காரியங்களை So that செய்வார். He can speak through me. அதன் மூலம் என் மூலமாய் அவர் வார்த்தை வெளிவரும். That He can demonstrate His power through me. என் மூலமாய் அவருடைய வல்லமை என் மூலமாய் காணப்படும். So that He can demonstrate and display His manifold wisdom. அவருடைய ஞானத்தை நம் மூலமாய் அவர் வெளியரங்கமாய் வெளிப்படுத்துவார். Hallelujah. 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 So do you want to be of Him? அவருக்காக நீங்கள் ஃபேமஸா இருக்க விரும்புகிறீர்களா? Do you want? நீங்கள் இந்த உலகத்தை Say you are mine. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். You are mine. நீ என்னுடையவன். I planned for you. உனக்காக நோக்கம் I வைத்திருக்கிறேன். have selected you. நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். I have chosen you. நான் உன்னை தெரிந்தெடுத்து I have வைத்திருக்கிறேன். taken you out of the world. இந்த உலகத்திலிருந்து உன்னை From பிரித்தெடுத்திருக்கிறேன். the hand of the wicked. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து I want to protect பிரித்தெடுத்திருக்கிறேன். you. I will protect you. நான் உன்னை I பாதுகாப்பேன். will preserve you. நான் உன்னை I will பராமரிப்பேன். do everything for நான் you. உனக்காக எல்லாவற்றையும் You do செய்வேன். not fear. நீ பயப்பட I தேவையில்லை. will fight the battle for you. நான் உனக்காக யுத்தம் I செய்வேன். am with you. நான் உன்னோடு கூட But இருக்கிறேன். you are mine. நீ He said. என்னுடையவன் என்று You ஆண்டவர் are சொல்லுகிறார். mine. நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் If you are சொல்லுகிறார். not of God, then of whom you are? இந்த தேவனை விட்டு நீங்கள் வெளியே இருப்பீர்களா? நீ யாருடையவர்கள்? If you are not of God, then we know what is the opposite of that. நீங்கள் தேவனுடைய அற்றவர்களாய் இருக்கும் பொழுது தெரியும் நமக்கு யாருடையவர்கள் என்று. It is dangerous. அது மிகவும் ஒரு டேஞ்சரான காரியமாய் Very இருக்கிறது. dangerous. அது மிகவும் கொடிதாய் இருக்கிறது. Grace. அவருடைய கிருபை. God give me grace. ஆண்டவரே கிருபை தாங்க. God give me grace. ஆண்டவரே கிருபை தாங்க. Surely God will give கட்டாயமா grace. தேவன் கிருபையில் நமக்கு கொடுப்பார். In Isaiah 6th chapter, ஏசாயா 6ஆம் அதிகாரம், the angels are they are covering their face. அங்க இருக்கிற தூதர்கள் எல்லாம் அவருடைய முகங்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். And continuously they are saying only one character of the God is repeated again and again. தேவனுடைய அந்த ஒரு செயல், அவர் யார் என்பது அவருடைய மகத்துவத்தை அங்கே திரும்பவுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. He is saying holy 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 is God. பரிசுத்தர் 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 தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. One character of God is repeated over there in heaven. தேவனுடைய ஒரு குணாதிசயம் அந்த இடத்துல பரிசுத்தம் என்று பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. 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 God give me grace. ஆண்டவரே கிருபை எனக்கு தாரும். Help me Holy Spirit. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. I want to walk in your footsteps. ஆண்டவரே உம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்ற வேண்டும். Jesus said go and make disciples. இயேசு சொன்னார், நீ போய் சீடர்களை உருவாக்கு என்று சொன்னார். Disciples. நீ போய் சீடர்களை உருவாக்கு. As my master so will be the disciple. நான் எப்படி தலைவன் இருக்கிறானோ அப்படியாக சீடர்களும் இருப்பார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The gospel should reach. வேதாகம வசனம் ஜனங்களுக்கு செல்ல வேண்டும். Last time when we were for evangelism, very few only leaders came. Only 2 leaders came. கடந்த முறை அங்கே நாங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு வெளியே செல்லும் பொழுது அங்கு வெறும் சொற்ப ஜனங்கள் தான் வந்திருந்தார்கள். Joyce came. நான் போயிருந்தேன். Very few people. ரொம்ப சொற்ப ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். God does not appreciate anything, you know. ஆண்டவர் மற்ற எதையும் குறித்து அங்கே பாராட்ட மாட்டார். How beautiful are those feet, those take the good news. அங்கே வேதாகம வசனங்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். He is appreciating the feet. அந்த அவர்களுடைய பாதங்களை அவர் அங்கே கனப்படுத்துகிறார். Isaiah 52:7 you can read afterwards. You know, he is appreciating the feet. How beautiful are the feet that take the good tidings. ஏசாயா 52:7 இப்படியாய் ஆண்டவர் சொல்றார், இப்படி வசனங்களை சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அருமையானவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். That responsibility God has given us. இந்த ஒரு கடமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So in Ephesians, if you see 3:10, எபேசியர் 3:10, Ephesians 3:10. Yeah.
உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. Amen. Hallelujah. Through the church God wants to manifest his manifold wisdom. சபையின் மூலமாக அவருடைய அனந்த ஞானம் வெளிவர போகிறது. If the church is praying, இப்ப சபை ஜெபிக்கும் பொழுது no prayer, ஜெபம் இல்லாவிட்டால் no power. வல்லமை இல்லை. If you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது the power that is in us will be released. நமக்குள்ள அவருடைய வல்லமை அங்கு வெளியரங்கமாகும். The Holy Spirit power will go. ஆண்டவருடைய வல்லமை ஆவியானவர் வல்லமை வெளியரங்கமாகும். Hallelujah. ஹalleluya. The power of God will work, church. ஆவியானவருடைய வல்லமை செயல்படும் It சபையே. will destroy the plans of the enemy. பிசாசுடைய எல்லா திட்டங்களையும் அது நிர்மூலமாக்கும். I know sometimes very difficult to pray. சில நேரங்களில் மிகவும் கடினமானது ஜெபிக்க But கடினம். if we have a heart desire to pray, ஆனால் நம்முடைய இருதயத்தில் ஜெபிக்கணும் என்ற வாஞ்சை இருக்கும் பொழுது I want to pray. நான் ஜெபிக்க வேண்டும். I want to be in the presence of நான் God. தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். I am unable to pray, Lord. என்னால் ஜெபிக்க முடியல ஆண்டவரே. Help me. எனக்கு உதவி செய்யுங்க. Help me. எனக்கு உதவி செய்யுங்கள். Surely the Spirit of God will help. ஆவியானவர் கட்டாயமாய் உதவி It செய்வார். will take control over your mind, body, soul, tongue. Everything will be under the control of Holy Spirit. ஆவியானவர் நம்முடைய சிந்தனை, இருதயம், வாய் எல்லா வார்த்தைகளையும் அவர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி வைத்துக் Hallelujah. கொள்வார். ஹalleluya. God sees our heart. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். He's saying, I will fulfill your heart desire. நான் உன் இருதயத்தின் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The desire of the righteous shall be granted. உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் நீதிகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் Amen. சொல்கிறார். ஹalleluya. Hallelujah. Amen. When we sit in the presence of God, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது our life changes. நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. Our life changes. You நம்முடைய know, வாழ்க்கை மாறும். everything that of flesh will go away. எல்லா மாம்சமும் வெளியேறும். Holy Spirit God will speak to us. ஆவியானவர் நமக்குள்ள நம்மோடு கூட பேசுவார். It will convict us. அவர் நமக்கு எச்சரிப்பான காரியங்களை நம்மை கண்டித்து The உணர்த்துவார். fruit of Holy Spirit is must. ஆவியானவருடைய கனிகள் மிகவும் தேவை சபையே. More than gift, fruit is necessary. அவருடைய வரங்களை விட அவருடைய கனிகள் மிகவும் தேவையானது. Jesus, I have chosen you to be fruitful. அவர் நம்மையே தெரிந்து கொண்டார் நாங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும். If you read more in Luke 13:6-7, I don't know, no time now. So it say about the tree also, it had no fruit. அங்கே லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது கூட அந்த மரத்துல கனிகள் இல்லை. No fruit. அங்கே கனிகள் காணப்படவில்லை. And the master came, he said, cut off the tree. அங்கே அந்த மாஸ்டர் வந்து என்ன சொன்னார்? அதை தகர்த்து எறியுங்கள் என்று சொன்னார். But the gardener said, no. Give some time more. அங்கே இருக்கிற ஊழியக்காரன் சொன்னால் வேண்டாம் வெட்டி போடாதீர்கள், இன்னும் கொஞ்சம் காலத்தை கொடுங்கள் God என்று is சொன்னார். good God, church. கர்த்தர் நல்லவர் சபையே. He waits for us. அவர் நமக்காய் காத்து He will give கொண்டிருக்கிறார். us an opportunity. நமக்காய் ஒரு சந்தர்ப்பத்தை அவர் He கொடுப்பார். will open the way for us. நமக்காய் அவர் வழிகளை திறந்து And கொடுப்பார். surely we will be filled with the Holy Spirit power and fruit of Holy Spirit. நாம் தேவனுடைய வல்லமையிலும் அவருடைய வரங்களிலும் அவருடைய ஞானத்திலும் நாம் நிறைந்திருப்போம். The more you sit in the presence of God, எவ்வளவாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தை உட்கார்ந்து your இருக்கிறோமோ nature will change. நம்முடைய நேச்சர், நம்முடைய சுபாவங்கள் மாறும். Hallelujah. ஹalleluya. The more we seek His face, அவருடைய முகத்தை எவ்வளவாய் நாங்கள் தேடுகிறோமோ, no education is not so important. நம்ம ஞானம், அதாவது படிப்பு தேவையில்லை சபையே. No rich, no poor is important for நாம் God. பணக்காரரா ஏழையா என்பது கர்த்தருக்கு தேவையில்லை. But the more we sit in the presence of தேவனுடைய God, சமூகத்தில் அவர் பிரசன்னத்தில் உட்காரும் our பொழுது nature will change. நம்முடைய சுபாவம் மாறும். Once there was a man, ஒரு மனிதன் இருந்தான். he was completely hunched like this. I don't know whether I shared. அவன் இப்படியாய் Hunch of man. கூனாய் காணப்பட்டான். He was like this only. அவன் இப்படியாக தான் இருந்தான். He met with an accident. அவன் ஒரு ஆக்சிடென்ட் And விபத்துக்குள்ள after that கடந்து he was சென்றான். bent like this. அந்த விபத்திற்கு பின்பாக அவன் கூணு விழுந்து காணப்பட்டான். He called an artist. அங்க இருந்து Artist. ஒரு ஓவியனை அவர் அழைத்தான். He said, please, you just paint my picture. என்னுடைய உருவத்தை நீ வரை என்று சொன்னான். As if I'm standing like this. நான் நிற்பது போல ஒரு உருவத்தை வரை I want என்று to சொன்னான். see how I. நான் எப்படி நிமிர்ந்து இருக்கிறேன் என்று காண வேண்டும் But ஆசையா he இருக்கு was சொன்னான். completely bent like this. அவன் முழுவதுமாய் கூனாய் குனிந்து காணப்பட்டான். So that artist made a picture of him. அங்கே ஓவியன் வந்து அவருடைய உருவத்தை வரைந்தான். And hanged in his bedroom. அவன் அந்த ஓவியத்தை அவனுடைய பெட்ரூம்ல அவன் மாட்டி விட்டான். Big picture. பெரிய ஒரு படம். And early morning when he used to get up. காலை பொழுது அவன் எழுந்திருக்கும் And he பொழுது want to see his picture, how he will look if he straight like this. அவன் ஒவ்வொரு காலை பொழுதும் பார்த்து நான் நின்றாய் எப்படியாய் நிமிர்ந்து இருப்பேன் என்று அவன் அவனுடைய படத்தை Much பார்த்தான். difficulty.
அவன் ரொம்பவும் கடினமாய் இருந்தது. When he's bowed like this, அவன் குனிந்த நிலைமையில் அங்க you cannot காணப்பட்டான். see the picture. அந்த அந்த உருவத்தை பார்க்க முடியாது. But with great difficulty, மிகவும் கடினப்பட்டு he used to கஷ்டப்பட்டு see like this. அவன் அங்கே நிமிர்ந்து அந்த படத்தை பார்ப்பான். Little bit only he could see. கொஞ்சம் தான் அவனுடைய படத்தை அவனால் பார்க்க And முடியும். he cannot see the full picture. அவனுடைய முழு படத்தை அவனால் பார்க்க But முடியாது. daily he started doing like that. அவன் ஒவ்வொரு நாளும் இப்படியாய் குனிந்து அவன் படத்தை பார்க்க And முயற்சி செய்து கொண்டிருந்தான். little bit his head became like this. அவன் ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய தலை தூக்கப்பட்டது. And he was trying his best. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை It செய்து was கொண்டிருந்தான். struggle. It was struggle. மிகவும் கஷ்டப்பட்டு It அவன் அந்த was காரியத்தை pain in his body. அவனுடைய சரீரத்தில் மிகவும் வேதனை But காணப்படும். he did not give up. அந்த நேரத்தில் அவன் விடவில்லை, விட்டு But விடவில்லை. slowly he wants to see anyhow his picture. அவன் எப்படியாய் அந்த படம் இருக்கிறது என்று கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். Then he became like this half. அவன் கொஞ்சமாய் அப்படி நிமிர்ந்து கொஞ்சம் காணப்பட்டான். And unknowingly, அவனுக்கே தெரியாத நேரத்துல and he stood one day, ஒரு நாள் அவன் எழுந்து நின்று and he saw his picture. அவனுடைய முழு படத்தையும் பார்த்தான். Hallelujah. ஹalleluya. Because he was focusing, he was trying to focus. ஏனென்றால் அதை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான் அவன். It was great difficult for him. மிகவும் கஷ்டமான He ஒரு was காரியம் அவனுக்கு. struggling. அவன் மிகவும் But வேதனைப்பட்டான். he did not give up. ஆனால் அதை Church. விட்டுவிடவில்லை அவன் In the சபையே. same way, அதே போலதான் நாமும் maybe for sometimes it may be a struggle. மேபி நமக்கும் அந்த காரியங்கள் கஷ்டமாய் காணப்படும். Maybe painful. நமக்கும் வேதனையான காரியங்களா But இருக்கும். don't give up. ஆனால் விட்டு விடாதிருங்கள். Don't give up, church. விட்டு விடாதிருங்கள் சபையே. One day you will be like Lord Jesus Christ. ஒரு நாள் நீங்கள் இயேசுவை போல காணப்படுவீர்கள். The life of Jesus Christ will be seen through us. நம் மூலமாக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் காண The போகிறார்கள். more we sit in his presence, எவ்வளவாய் அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் உட்காருகிறோமோ our character and nature will be changed. நம்முடைய சுபாவங்கள் அவரை போல மாறும். Hallelujah. ஹalleluya. Then God is saying you are the light of the world. இயேசு கிறிஸ்து சொல்றார் நீயே உலகத்தின் ஒளி என்று You are the சொல்லுகிறார். salt of the இந்த world. உலகத்தில் நீயா உப்பாய் இருக்கிறாய் என்று God's சொல்லுகிறார். eyes is looking upon you, church. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் நோக்கி பார்த்து His கொண்டிருக்கிறது eyes are சபையே. moving to and fro. அவருடைய கண்கள் இங்கும் அங்குமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. He's saying he's seeking faithful people. அவர் உண்மையானவர்களை பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறார். Through him or through her, God will do great and mighty things. அவர்கள் மூலமாய் அவருடைய செயல்கள் வல்லமையான செயல்கள் வெளிப்படும். Are you ready, church? நீங்கள் தயாராய் சபையே? Are you ready, church? நீங்கள் தயாராய் Do you இருக்கிறீர்களா? want to be used by God? நீங்கள் தேவனால அவர் மூலமாய் உங்களை காரியங்கள் நடத்த Do you want to விரும்புகிறீர்களா? be a blessing to our nation? இந்த உலகத்திற்கு நீங்கள் இந்த தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் Are இருக்க you ready, விரும்புகிறீர்களா? church? நீங்கள் தயாராய் If you இருக்கிறீர்களா? are ready, God is ready. நீங்கள் தயாராய் இருக்கும் பொழுது தேவன் தயாராய் இருக்கிறார். He said, I'm ready to perform my word. என்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்ற தயாராய் இருக்கிறேன் என்று But he's சொல்லுகிறார். seeking you. ஆனால் அவர் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். I know there are challenges. எனக்கு தெரியும் மிகவும் போராட்டங்கள் இருக்கும். But do not worry. ஆனால் கவலைப்படாதீர்கள். He's saying do not worry about anything. ஆண்டவர் சொல்றார் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்றார். நான் உன்னோடு கூட I will இருக்கிறேன். take care of நான் everything. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். I will set right நான் everything. எல்லாவற்றையும் சரியாய் I செய்வேன். will perfect everything, he நான் said. எல்லாவற்றையும் சரியாய் மாற்றுவேன் I'll என்று make சொல்கிறார். every crooked path straight for உனக்கு you. முன்பாய் இருக்கிற எல்லா கோணலானவைகளை செவ்வையாய் The மாற்றுவேன் என்று battle சொல்கிறார். belongs to the Lord, church. யுத்தம் கர்த்தருடையது He சபையே. will fight for you. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். He's saying be quiet. நீங்கள் சும்மா இருங்கள். He will be exalted. அவர் உயர்த்தப்படுவார். He's ready to do everything. அவர் உங்களுக்காக நிறைய காரியங்கள் செய்ய Are you ரெடியாய் ready, தயாராய் church? இருக்கிறார். Are you நீங்கள் ready, தயாரா? church? நீங்கள் தயாரா If you சபையே? walk on the water will not drown you. நீங்கள் தண்ணீரில் நடக்கும் பொழுது நீங்கள் முழுகி போவதில்லை. If you walk on the fire cannot touch you. நீங்கள் அக்கினியில நடக்கும் பொழுது அக்கினி ஜுவாலை உங்களை Because you are பற்றாது. very precious in God's sight. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய Whoever பார்வையில் touches விலையேற you பெற்றவர்கள். touches his eyeball. யாரெல்லாம் உங்களை தொடுகிறவர்கள் என் கண்மணியை தொடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். That much precious in God's அவ்வளவாய் sight. நாங்கள் விசேஷமானவர்கள். He has loved us with an eternal love, church. அவருடைய அனந்த ஞானம் அவருடைய அந்த நித்திய அன்புல நம்மை நேசித்திருக்கிறார். Praise the Lord. Dear all, we have several ways you can give your tithes and offerings. You may give in person using the envelopes or by card transaction during the service. You can also give online by scanning the QR code or visiting our website. Checks should be made payable to Bethany Church of God, or sent to P.O. Box 294, Southall, Middlesex, UB25EE, United Kingdom. Thank you for your continued generosity and support.